அது அப்படியே நம்ம ஆடுகள் என்ன செய்யும், அப்படியே மேய்ப்பு எல்லாமே மேய ஆரம்பிக்கும். கடைசியில் போய் அது எங்கேயோ போய் சிக்கிக்கொள்ளும், மாட்டிக்கொள்ளும், திரும்பி வர முடியாத தேசத்துக்கும் திசைக்கும் போய்விடும். அதான் திருமணம். ஏதோ ஒரு உலக பிரகாரம் மேன்மையை பார்த்து போய் பண்ணுகிற திருமணம் கடைசியில் பார்த்தா ஏற்கனவே திருமணமான பெண்ணாக கூட இருக்கும், தெரியாது. குழந்தை இருக்கிறதாகவும் இருக்கும், தெரியாது. நிறைய நம்ம காதுக்கு தெரிய வருகிறது, நிறைய நம்முடைய கண் பார்வைக்கு வருகிறது. தீர விசாரிக்காமல் போய் விசுவாசிகள் மாட்டிக்கொள்ளுகிறாங்க. தேவ சித்தம் தெரியும், வேண்டாம் என்று சொன்ன காத்து வேண்டும் என்று போய் மாட்டிக்கொண்டு கடைசியில் நீதிமன்றத்திலும் காவல் நிலையத்திலும் போய் காத்திருந்து கால் கடுக்க எங்கெங்கெல்லாம் இந்த ஜனங்க போகக்கூடாதோ போகலாம். அந்த இடம்லாம் தேவன் நமக்கு அனுமதி தான் போகலாம். இது நாமே கீழ்ப்படி அமைத்தும் போகக்கூடாத இடங்களுக்கெல்லாம் போகிறது. முதல்ல போகக்கூடாத இடத்துக்கு போகிற பொழுது இந்த ஆத்துமா வஞ்சிக்கப்படுகிறது. அதன் பிறகு